கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பில் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய 2வது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 2வது மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் தீம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது த பர்சனல் டிவோஷனல் லைஃப் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தனிப்பட்ட பக்தி வாழ்க்கை என்று நாம் பார்க்க. எனவே இந்த மாதத்தினுடைய செய்திகள் அனைத்துமே அதனுடைய அடிப்படையில் அறிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், ஏன் இப்படிப்பட்ட தனிப்பட்ட ஒரு பக்தி வாழ்க்கை நமக்கு தேவை? நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஏன் நமக்கு இப்படி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையானது இவ்வண்ணமாக பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள், ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை வளர வேண்டும் என்று சொல்லக்கூடியதான் எல்லா பெற்றோருடைய விருப்பமும் கூட. எந்த ஒரு பெற்றோருமே தன்னுடைய குழந்தை வளரக்கூடாது என்று நினைப்பதே கிடையாது. எல்லா பெற்றோருமே தன்னுடைய குழந்தைகள் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளை அவர்கள் தினந்தோறும் கொடுப்பதை, தினந்தோறும் மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் எந்த வேளையில் அந்த குழந்தைக்கு ஆகாரம் தேவையோ அந்த நேரத்திலெல்லாம் ஆகாரத்தை பெற்றோர்கள் கொடுத்து வளர்ப்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்வண்ணமாகத்தான் நாமும் ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் மறுபடியும் பிறந்திருக்கின்றோம். ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கின்றோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எனவே ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர்வதற்கு நமக்கு அதற்குரிய ஆகாரம் தேவை. அதற்குரிய ஆகாரமானது போதகர் இன்றைக்கு சொன்ன வண்ணமாக ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரத்தில் நமக்கு கிடைப்பது கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நாம் கடைபிடித்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. எனவே தான் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர வேண்டும் என்று சொல்லக்கூடியதானது தேவனுடைய தீர்மானமாக இருப்பதை நாம் வேதத்திலிருந்து நம்மால் வாசிக்க முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 11-12 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், எதற்காக தேவன் திருச்சபையை கொடுத்திருக்கின்றார், எதற்காக திருச்சபையில் போதகரை கொடுத்திருக்கின்றார், தலைவர்களை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அங்கு காரணத்தை சொல்லியிருப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல். எதற்கு என்றால், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய குமாரனை பற்றிய அறிவில் நாம் வளர வேண்டும். we must grow in the knowledge of the son of God. தேவனுடைய குமாரனுடைய அறிவை பற்றின அறிவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு குழந்தையானது எப்படி வளர்ந்து ஒரு புருஷனாக, ஒரு பெண்ணாக, ஒரு சகோதரனாக மாறுகின்றதோ அதேபோல் தேவனை அறிகின்ற அறிவில் நாம் வளர்ந்து நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இந்த காரியங்களை நமக்கு செய்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். எனவே திருச்சபையை தேவன் கொடுத்திருக்கின்றது, இந்த வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றது, பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இவைகளெல்லாம் எதற்கு என்றால், நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் வளர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு இந்த தீமினுடைய கருப்பொருளுடைய அடிப்படையில் இன்றைக்கு மாலை நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், எ பேலன்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்று சொல்லிக்கொண்டு, சமநிலையான ஆன்மீக வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தையை வளர்க்கின்ற பெற்றோர் அதற்கு ஒரு வகையான உணவை அவர்கள் கொடுப்பது கிடையாது. நாம் பார்க்கின்ற பொழுது கூட அவர்கள் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விதமான உணவுகளையும் அவர்கள் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சரீரமானது வளர்வதற்காக நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை, அதே போல் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு புரோட்டீன்ஸ் தேவை, அதே போல் நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு தேவை. இவைகளெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றன. எனவே தான் பிள்ளைகளுக்கு சகலவிதமான உணவுகளையும் அவர்கள் ஊட்டி வளர்ப்பதை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு கூட நாம் மருத்துவமனைக்கு சில வேளைகள் வியாதியாக செல்கின்ற பொழுது அந்த மருத்துவர்கள் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்னவென்றால், யூ மஸ்ட் டேக் பேலன்ஸ்ட் டயட் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள். ஒரு சமநிலையான உணவை
நாம் உண்ண வேண்டும் என்பதற்காக தான் நாம் அரிசி, அதேபோல் காய்கறிகள், பழ வகைகள் இவைகளை நாம் உண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நமக்கு அறிவுரை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவனமாகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் கூட நம்முடைய வாழ்க்கையானது சமநிலையில் எல்லா விதத்திலும் அது வளர வேண்டும். அப்படி வளர்கின்ற பொழுதுதான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில் ஒரு பூரண புருஷனாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வாழ முடியும். எனவே அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆதித்திருச்சபை, புதிய ஏற்பாட்டினுடைய ஆதித்திருச்சபை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை நாம் எப்படி செய்து இவனமாக ஒரு பூரண புருஷனாக தேவனுக்குள்ளாக வளர முடியும் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த பகுதியிலிருந்து குறிப்பாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த 42வது வசனத்திலிருந்து நான் பேசி கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபை தொடங்குகின்றதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் பார்க்கின்றோம். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபை எப்படி இருந்தது என்று சொல்லிக்கொண்டு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நான் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பேசி இருக்கின்றேன். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபை தொடங்குகின்ற நாட்களில் அந்த திருச்சபை எப்படி இருந்தது என்று நாம் புரிந்து கொள்வோமே என்றால், நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் திருச்சபை வளர்கின்ற பொழுது திருச்சபைக்குள்ளாக பிரச்சனைகள் வருகின்றன. எனவே ஆதி திருச்சபை, புதிய ஏற்பாட்டினுடைய ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் 1 முதல் 4 அதிகாரங்களில் நம்மால் பார்க்க முடியும். அந்த திருச்சபை எப்படி இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இருக்கின்ற எல்லாமே நாம் கடைபிடிக்க வேண்டுமே என்றால் தேவை கிடையாது. ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல தேவனுடைய சத்தியம், தேவனை அறிகின்ற அறிவு, தேவனை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற காரியங்கள் மாறவில்லை. ஆனால் அதனுடைய நிர்வாகங்கள் என்ன செய்கின்றன என்றால் மாறுகின்ற. அட்மினிஸ்ட்ரேஷன் கீப் சேஞ்சிங். அது எப்படி இருக்க வேண்டும், நாம் இருக்கின்ற திருச்சபை எப்படி இருக்கின்றது. நீங்கள் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னே பார்ப்பீர்கள் என்றால் ஏர் கண்டிஷனர் இருக்காது, நமக்கு பியூஸ் இருக்காது, நாம் கீழே இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அவைகள் மாறுகின்றன. ஆனால் ஆராதிக்கின்ற முறைமை மாறுமே என்றால் மாறாது. எனவே அப்போஸ்தலர் 1 முதல் 4 அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு ஒரு அருமையான பாடத்தை அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் மற்ற இடங்களில் மாற்றங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அன்றைக்கு திருச்சபையில் தலைவர்களாக இருந்தது யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை கண்ணார கண்டு சாட்சி கொடுத்தவர்கள். அவர்கள் இன்றைக்கு இருக்க முடியுமா என்றால் இன்றைக்கு இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு 1வது நூற்றாண்டிலே எல்லாரும் மரித்து போய் விடுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு திருச்சபைக்கு தேவன் யாரை கொடுத்திருக்கின்றார்? போதகர்மார்களை கொடுத்திருக்கின்றார். எதற்கு என்றால் நம்மை வேதத்தில் அவர்கள் வழி நடத்துவதற்காக என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டு வருவீர்களே என்றால், அன்றைக்கு இருந்த அந்த ஆதி திருச்சபையானது ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவாலயத்தில் கூடுகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதே அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை நீங்கள் வாசித்துக் கொண்டு வருவீர்களே என்றால், அதனுடைய பின்பகுதியில் நாம் வருகின்ற பொழுது திருச்சபையானது என்ன செய்கிறது என்றால், ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரத்தில் 1வது நாள் கூடுவதை நாம் பார்க்கின்றோம். 7 நாட்களும் நாம் என்ன செய்ய முடியாது? திருச்சபைக்கு வந்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய சொந்த வேலைகளை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நாம் பார்க்க வேண்டும். எனவே திருச்சபையானது இவ்வண்ணமாக ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 முதல் 4 அதிகாரங்களில் தொடங்கி வருகின்ற திருச்சபையானது ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஒரு சில மாற்றங்களை அது அது வேதத்தினுடைய சத்தியத்தில் கிடையாது, அடிப்படை உபதேசத்தில் கிடையாது, நடைமுறை காரியங்களை அவர்கள் மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கூட 1வது 4 அதிகாரங்கள் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு இருந்த அனைத்தையும் விற்று சபைக்கு கொடுத்து ஒன்றாக இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், வாரத்தில் 1வது நாள் கூடி வருகின்ற பொழுது தேவனுக்கென்று தங்களுடைய காணிக்கைகளை அவர் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது பல காரியங்களை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மாறுதலின் கேட்ட வண்ணம் தான் இன்றைக்குடைய திருச்சபைகளும் இருக்கின்றது. ஆனால் அடிப்படை உபதேசமானது மாறியிருக்கிறதா என்றால் மாறவே இல்லை. மற்ற காரியங்கள், சூழ்ந்திருக்கின்ற காரியங்கள் மாறியிருக்கின்றனவே தவிர அடிப்படை உபதேசம் மாறவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த ஆதி திருச்சபையை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது மக்கள் எல்லாராலும் அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக
அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் 47வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபை அப்படி இருக்கின்றதா? அப்படி கிடையாது. இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது திருச்சபைக்கு உள்ளேயும் பிரச்சனை இருக்கின்றது, வெளியிலிருந்தும் பிரச்சனைகள் இருக்கின்றன. இவ்வண்ணமான மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியுமே தவிர அதனுடைய உண்மையான அடிப்படையினுடைய விதேசத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கின்றதா என்றால் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஆதி திருச்சபை, புதிய ஏற்பாட்டினுடைய திருச்சபை எப்படி இருந்தது, அவர்கள் எந்த காரியங்களை ஆவிக்குரிய விஷயத்தில் செய்து வந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர்வதற்கு, ஒரு பூரண புருஷனாக நம்முடைய உலகத்தில் நாம் வாழ்கின்ற நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல் நாம் மாறுவதற்கு எவைகள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டுதான் இன்றைக்கு இந்த தலைப்பில் சமநிலையான ஆன்மீக வாழ்க்கை என்ற தலைப்பில் இந்த 42வது வசனத்திலிருந்து 4 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். 4 காரியங்களில் இந்த திருச்சபையானது, ஆதி திருச்சபையானது மிகவும் உறுதியாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். 42வது வசனம் சொல்கின்றது, அவர்கள் அப்போ உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். The continued steadfastly என்று ஆங்கிலத்தில் நாம் அதை வாசிக்கின்றோம். அந்த 4 காரியங்களில் மிகவும் உறுதியாய் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அது முதலாவது என்னவென்றால், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் என்று நாம், என்னுடைய முதலாவது தலைப்பு they were steadfast in the study and application of apostles doctrine என்று சொல்லிக்கொண்டு முதலாவது தலைப்பை நான் கொடுத்திருக்கின்றேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், அது என்ன அப்போஸ்தல உபதேசம் என்று சொல்லிக்கொண்டு. அப்போஸ்தலர்கள் எதை போதித்தார்கள், வித்தியாசமாக எதையாவது போதித்தார்களா என்பது கிடையாது. அந்த நாட்களில் இந்த 1வது நூற்றாண்டில் முதல் பகுதியில் இந்த வேதம் இருந்ததா என்றால் அன்றைக்கு பழைய ஏற்பாடு தான் இருந்ததே தவிர புதிய ஏற்பாடு அன்றைக்கு எழுதப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் யார் என்றால் இந்த அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர்கள் அவரிடத்தில் வருகின்ற பொழுது அவர் அவர்களுக்கு போதித்ததை நினைவூட்டுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சொல்லிட்டு பரலோகம் சென்றிருந்தார். எனவே பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போதித்ததை அவர்கள் திருச்சபைக்கு போதிக்கின்றார்கள். அன்றைக்கு திருச்சபைக்கு போதித்தது யார் என்றால் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்ற, நீங்கள் 40வது வசனம் அல்லது 39வது வசனம் 38 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கு அப்போஸ்தலர் பேதுரு தான் பேசுகின்றார், மற்ற அப்போஸ்தலர்கள் தான் என்ன செய்கின்றார்கள் என்றால் அதற்கு பின்பாக போதிக்கின்றார்கள். எனவே அப்போஸ்தலர் போதனை அல்லது அப்போஸ்டல்ஸ் டாக்ட்ரைன் என்று வருகின்ற பொழுது வேறு ஒன்றுமே கிடையாது இந்த வேதம். அப்படி என்றால் ஆதி திருச்சபையானது இந்த வேதத்தை தியானிக்கின்றதில் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் என்றால் மிகவும் உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். பாருங்கள், ஏன் இந்த வேதத்தை அவர்கள் தியானிக்க வேண்டும், ஏன் இந்த வேதத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே எங்கே தான் இருக்கிறது என்றால் இந்த வேதத்தில் தான் இருக்கின்றது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் படிப்பதற்கு, விஞ்ஞானம் படிப்பதற்கு வேதம் அல்ல, அதற்கு புஸ்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியில், ஆவிக்குரிய காரியங்களுக்கு தேவனுடைய சித்தம் என்ன, நாம் ஒரு நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விட எங்கே தான் இருக்கின்றது என்றால் அது வேதத்தில் தான் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு வசனங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அருளப்பட்டிருக்க. அப்படி என்றால் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் மனுஷனால் கொடுக்கப்பட்டதல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். வாசியுங்கள் தொடர்ந்து. பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும்
பிரயோஜனம் உள்ளதுமாயிருக்கின்றது. ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் எப்பொழுதுதான் நற்காரியங்களை அவன் செய்ய முடியுமே என்றால் இந்த வேதத்தை அவன் இருந்திருக்கின்ற பொழுது. இந்த வேதம்தான் அவன் செய்கின்றது சரி அல்லது தவறு என்று சொல்லுமே தவிர சமுதாயம் சொல்லாது. சமுதாயத்தில் நடக்கின்ற காரியங்களை சமுதாயத்தில் அறிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மனுஷன் செய்கின்றது நன்மையா தீமையா, தேவனுடைய பார்வையில் உகந்ததா உகந்தாதா என்பது எப்படிதான் தெரியுமே என்றால் இந்த வேதத்திலிருந்து தான் நமக்கு தெரியும். எனவே ஆவிக்குரிய வளர்ச்சியில் நமக்கு தேவையான அனைத்துமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேர்வதற்காக, நல்ல காரியங்களை செய்வதற்காக நமக்கு படிப்பினை ஊட்டுகிறது எது என்றால் இந்த வேதம்தான். நாம் செய்வது சரி தவறு என்று சொல்லிக்கொண்டு நமக்கு சுட்டி காட்டுவது எது என்றால் அதுவும் இந்த வேதம்தான். நீதியை செய்வதற்கு எதுதான் நமக்கு உதவி செய்யுமே என்றால் அதுவும் இந்த வேதம்தான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த வேதமானது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று நாம் வாசித்தோம். எனவே ஏன் ஆதித்திருச்சபை, இந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஆதித்திருச்சபையானது அப்போஸ்தல உபதேசத்தில் அவர்கள் தரித்திருந்தார்கள், தினமும் இந்த வேதத்தை அவர்கள் தியானித்தார்கள் என்றால் முதலாவது ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், நல்ல காரியங்களை நாம் எப்படி செய்ய வேண்டும், நீதியாக இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்கே இருந்து கற்றுக்கொண்டார்களே என்றால் உலகத்திலிருந்து அல்ல, சமுதாயத்திலிருந்து அல்ல, இந்த வேதத்திலிருந்து என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே முதலாவதாக இதை அவர்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தை அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள், கற்றுக்கொள்கின்றார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது திருச்சபை வளர்கின்ற நாட்களில் இந்த திருச்சபைக்குள்ளாக அநேக விதமான கள்ள போதனைகள் வரும். எந்த போதனை கள்ள போதனை, எந்த போதனை நல்ல போதனை என்று நமக்கு தெரியுமே என்றால் இந்த வேதத்திலிருந்து தான். ஒரு மனுஷர்கள் பேசுவதை வைத்துக்கொண்டு, நயமாக பேசுவதை வைத்துக்கொண்டு, அழகாக பேசுவதை வைத்துக்கொண்டு அது உண்மை என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்பிவிடக்கூடாது. நாம் எதுதான் எப்படி உண்மை என்று தெரிய முடியுமே என்றால் நாம் வேதத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது, பெரேயா திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் போதிக்கின்ற போதனையெல்லாம் சரியாக இருக்கின்றதா என்று என்ன செய்தார்கள் என்றால் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் வாசிக்கின்றோம். அதே போல் ஒரு மனுஷன் சொல்கின்றது, நானாக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்கின்றது சரியா தவறா என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எப்படி தான் தெரியுமே என்றால் அது இந்த வேதத்திலிருந்து மாத்திரம்தான் தெரியும். எனவே கள்ள போதனைகள் இந்த திருச்சபைக்குள்ளாக வரும் என்று அன்றைக்கே எதிர்பார்த்து அதை அறிவுறுத்தும்படியாக தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே எந்த நேரத்திலும் வேதத்தை வாசித்து வேதத்தினுடைய சத்தியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்று சொல்லக்கூடியதான சபையினுடைய போதகருக்கு அவர் எழுதுகின்ற பொழுது திட்டமாய் சொன்னது இதுதான். நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இதே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து 2-3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்போ 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். அறிவுரை கொடுக்கின்றார். என்னவென்றால், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இந்த தீமோத்தேயு யார்? திருச்சபையினுடைய போதகராக இருக்கின்றார். அவருக்கு அப்போஸ்தலனாக இருக்கின்ற பவுல் அறிவுரை சொல்கின்ற என்னவென்றால், உனக்கு நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீ எப்பொழுதும் என்னதான் திருச்சபையில் செய்ய வேண்டுமே என்றால் தேவ வசனத்தை மிகவும் கருத்தாய் நீ போதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்படி என்றால் நீங்கள் செய்கின்றது தவறு சரி என்று சொல்லிக்கொண்டு, அல்லது நீ இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கண்டித்து நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீ மக்களுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டும். அவர்கள் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நீ சொல்லக்கூடாது. எது உண்மை என்று சொல்லிக்கொண்டு நீ கண்டித்து என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீ போதனை கொடுக்க வேண்டும். 3வது வசனம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு, எது காதுக்கு கேட்பதற்கு இனிமையாக இருக்கின்றதோ அதை போதிக்கின்ற போதகர்களை சேர்த்துக்கொண்டு அவர்கள் அதை கேட்கின்ற காலம் வரும் என்று சொல்லிக்கொண்டு எதிர்பார்த்து இந்த வேதத்தை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார். எனவே அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில், குறிப்பாக இந்த நாட்களில் நாம் ஏராளமான செய்திகளை நாம் கேட்கக்கூடும். ஏனென்றால் நமக்கு ஹேண்ட்ஃபோன் இருக்கின்றது, அதில் நமக்கு யூடியூப்ஸ் நிறைய சர்மன்ஸ் வரும், செய்திகள் வரும். இவைகளை நாம் இந்த நாட்களில் அதிகமாக கேட்கக்கூடும்.
அது ஒரு வகையில் நல்லது. ஆனால் அவர்கள் சொல்வது சரியா தவறா என்பது எப்படி தெரியுமே என்றால், இந்த வேதத்தை நாம் அறிந்துரைக்கின்ற பொழுது இந்த வேதம்தான் நமக்கு இது சரி இது தவறு என்று சொல்லுமே தவிர மனுஷர்கள் என்ன செய்ய மாட்டார்களே என்றால் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் நாம் கேட்பதற்கு இனியான செய்திகளை சொல்கின்ற மக்கள், ஏராளமான மக்கள் வருவார்கள். அது கேட்பதற்கு இனிதாக இருக்கும், ஆனால் அது உண்மை கிடையாது. எனவே உண்மையை நீ எங்கே தான் தெரிந்து கொள்ள முடியுமே என்றால் இந்த வேதத்தில் தான் நீ தெரிந்து கொள்ள முடியும். எனவே திருச்சபையானது அப்போஸ்தல உபதேசம் அப்படி என்றால் இந்த வேதத்தினுடைய சத்தியத்தில் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இதே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் பாருங்கள். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்திற்கு கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும், கட்டுக்கதைகளை கேட்பதற்கு நன்றாக இருக்கின்ற காலம் வரும் என்று சொல்லிக்கொண்டு இதை குறித்து நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, விட்டு விடுகின்றேன். எனவே நாம் உண்மை எது பொய் என்று எது சத்தியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் இந்த அப்போஸ்தல உபதேசம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் கேள்வி என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் இந்த அப்போஸ்தல உபதேசத்தை வேதத்தினுடைய சத்தியங்களை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு ஆராதனைக்கு வருவீர்களே என்றால் நம்முடைய ஆராதனை 1.5 மணி நேரம், அதிகமான நேரம் இல்லை என்றால் 1.25 மணி நேரம் இருக்கும். இதில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் தேவனுடைய சத்தியத்தை தான் நாம் கேட்கின்றோம். இந்த செய்தியானது 40 முதல் 45 நிமிடங்கள் இருக்கும். பொதுவாக ஒரு 5 நிமிடம் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். அந்த வார்த்தை என்னவென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை, த டைரக்ட் ரிவீல்ட் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக தேவனே பேசிக் கொண்டிருக்கின்ற வார்த்தை. நாங்கள் சொல்வதெல்லாம் இவைகளை விளக்கி சொல்வது தான். எனவே அது போக நாம் என்ன செய்கின்றோம், 4 பாடல்களை நாம் பாடுகின்றோம். இந்த பாடல்கள் என்ன? they are preaching in music. வார்த்தைகளை, செய்தியை நமக்கு இசையின் மூலமாக கொடுப்பது தான் பாடல் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற போதகர்கள் சொல்கின்ற பொழுது கூட சொன்னார், பாடலுடைய அர்த்தம் மிகவும் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். நாம் ஒரு பாடலை நாம் பாடுகின்ற பொழுது, இன்றைக்கு நாம் 91வது சங்கீதத்தை நாம் பாடினோம். எனவே பாடல் என்று வருகின்ற பொழுது பாடல்கள் என்னவென்றால் வேறு ஒன்றுமே கிடையாது, செய்தியை, தேவனுடைய சத்தியத்தை நமக்கு இசையின் மூலமாக கொடுப்பது தான் பாடல் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே பாருங்கள், நாம் வேதம் வாசிக்கின்றது, பாடுகின்ற பாடல்கள், செய்தி, இவை அனைத்துமே என்னதான் தேவனுடைய சத்தியத்தை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் கேட்கின்றோம். ஆராதனை, நமக்கு இருக்கின்ற வேதபாட வகுப்புகள், அதில் நாம் என்ன செய்கின்றோம், வேதத்தை தியானிக்கின்றோம். ஜெப கூட்டமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சிறிது நேரத்தை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் வேதத்தை நாம் தியானிப்பதற்காக நாம் செலவிடுகின்றோம். எனவே சபையில் இருக்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்துமே எதனுடைய அடிப்படையில் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் தெரிந்து கொள்வதற்குடைய அடிப்படை. அடுத்து நமக்கு சுயமாக கிடைக்கின்ற நேரம், நம்முடைய பர்சனல் டைம் என்று சொல்லுவோம், வேலை நேரம் போக நமக்கு கிடைக்கின்ற நேரம். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாமே என்றால் நாம் வேதத்தை நாம் தியானிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். தேவன் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு ஏராளமான கருவிகள் நமக்கு இருக்கின்றன, கமெண்ட்ரிஸ், ஏராளமான கமெண்ட்ரிஸ் இருக்கின்றன, ஆன்லைனில் இருக்கின்றன. அவர்களை பார்த்து நாம் என்ன செய்ய முடியும், இது என்ன சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். போதகர் இருக்கின்றார், நீங்கள் அழைத்து நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்ற பொழுது. இப்படியாக வேதத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு பல விதங்களில் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எனவே ஆதி திருச்சபையானது தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதில் நேரம் செலுத்தினது மாத்திரம் கிடையாது, அறிந்து கொண்டதை என்ன செய்தார்களே என்றால் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். பாருங்கள், அறிந்து கொள்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, அறிந்து கொள்வதில்லை என்றால் நடைமுறைப்படுத்த முடியாது. எனவே அறிந்து கொள்வதை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டுமே என்றால் வேதம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே வேதத்தை நாம் தெரிந்து கொண்டு நாம் அதனுடைய அடிப்படையில் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்ற பொழுது கூட யாக்கோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யாக்கோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 25 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யாக்கோபு 1:22 முதல் 25. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். We must listen to God's word and we must also obey God's word. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படியவும் வேண்டும். 23. என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால்
கண்ணாடியிலே தன் சுப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறவனை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். எவன் பாக்கியவான் என்றால் வேதத்தை கேட்கின்றவன் கிடையாது, கேட்டு அதன்படி செய்கின்றவன். எனவே ஆதி திருச்சபையானது அப்போஸ்தல உபதேசத்தில் நேரத்தை செலுத்தி அப்போஸ்தலரிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு அதை என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் கூட எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாசிக்கின்றவர்களாக, திருச்சபையில் இருக்கின்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கின்றவர்களாக, வேதத்தை போதிக்கின்ற பொழுது கவனமாக கேட்கின்றவர்களாக, கேட்டுவிட்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நடத்துகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க, இது நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம். நம்முடைய வாழ்க்கை சமநிலையான ஆன்மீக வளர்ச்சியை வேண்டுமே என்றால் முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 42வது அப்போஸ்தலர் 2:42 2வது பகுதியை நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஃபெலோஷிப் என்று நாம் வாசிக்கணும். பாருங்கள், they were steadfast in Christian fellowship and were united. இதுதான் என்னுடைய இரண்டாவது கருத்து. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்து ஒற்றுமை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், அந்யோன்யத்தில் உறுதியாக இருந்தார்கள் என்று, அந்யோன்யம் என்று வருகின்ற பொழுது ஐக்கியம் என்று சொல்லிக்கொண்டு, ஃபெலோஷிப் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆங்கிலத்தில் நாம் பார்க்கின்றோம். ஃபெலோஷிப் என்றால் அதனுடைய மீனிங் என்னவென்றால் இட்ஸ் பார்ட்னர்ஷிப், அதாவது நாம் ஒன்று கூடி செய்கின்றது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்று சொல்லுவோம். அப்படி என்றால் தொழில் செய்கின்றது, ஒன்று கூடி செய்கின்றது. எனவே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எல்லாரும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளை என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கப்பட்ட நம்ம இடத்தில் கேள்வி கேட்கலாம், why we must have fellowship? ஏன் நமக்கு இருக்க வேண்டும்? நாம் வருகின்றோம், நாம் செய்தியை கேட்கின்றோம், செய்தியை கேட்டுவிட்டு நம்ம வீட்டுக்கு சென்று நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் நம்மால் எல்லாம் செய்ய முடியும், கேட்க முடியும், எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அப்போஸ்தலர்கள் திருச்சபை அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் செய்தியை கொடுத்துவிட்டு அவர்கள் சென்றது கிடையாது. அவர்கள் எங்கெல்லாம் சென்று செய்தியை கொடுத்தார்களோ அங்கெல்லாம் என்ன செய்தார்களே என்றால் திருச்சபையை நிறுவினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது எங்கெல்லாம் சென்று செய்தி கொடுத்தார்களோ அங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டது என்றால் திருச்சபை நிறுவப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஏன் திருச்சபை நிறுவப்பட்டது என்றால் நாம் அனைவரும் ஐக்கியத்தில் நாம் இருப்பதற்காக, நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஒருமனப்பட்டவர்களாக இருப்பதற்காக அவர் என்ன செய்தாரே என்றால் திருச்சபைகளை நிறுவினார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நாம் யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கின்றோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் யாரோடு இணைக்கப்படுகிறோமே என்றால் we are united with Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படுகின்றோம். எல்லா சகோதர சகோதரிகளும் நாம் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக நாம் ஐக்கியப்பட்டவர்களாக நாம் என்ன செய்கின்றோமே என்றால் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பல இடத்தில் நீங்கள் வாசிக்கலாம், எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தனக்குள் ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்களோ அதே போல் திருச்சபையுடைய மக்களும் தங்களுக்குள்ளே ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 21 முதல் 24 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். இப்பொழுது இந்த மைக் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
இது ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு இடத்தில் இருக்குமே என்றால் இதை கொண்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டு என்றால் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது ஒன்றாக இணைந்திருக்கின்ற பொழுதுதான் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது. அதே போல் தான் திருச்சபையும் கூட. நாம் தனித்தனியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு தனித்தனியாக இருப்போமே என்றால் எந்த பிரயோஜனமே கிடையாது. நாம் ஒன்றாக ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது, திருச்சபையை தேவன் எதற்கு கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போமே என்றால் நாம் கனி கொடுக்கின்றவர்களாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே நாம் ஏன் ஐக்கியம் திருச்சபையில் தேவை என்றால், நாம் ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்றபடியினால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் ஐக்கியம் நமக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இப்பொழுது கேள்வி, இந்த ஐக்கியத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த திருச்சபையில் ஃபெலோஷிப் என்று வருகின்ற பொழுது, வாட் மஸ்ட் ஐ டூ டு ஹேவ் ஃபெலோஷிப் இன் சர்ச்? சபையில் ஐக்கியம் உள்ளதை இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால், we must look at Jesus Christ and see what he has done. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தான் நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதை நாம் செய்கின்ற பொழுது நாம் என்னவென்றால், நாம் சகோதர சகோதரிகளுக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு, ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கின்றாரே என்றால், he loved us, அவர் நம்மை நேசித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆதலால், புதிய ஏற்பாடு 267, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்? நாம் அன்பு கூறக்கு தகுதி உள்ளவர்களா? எந்த விதத்திலுமே கிடையாது. நம்மிடத்தில் எதுவுமே கிடையாது. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை தான். தேவனுக்கு முன்பாக நீதியே கிடையாது. அப்படி இருந்த பொழுதிலும் கூட நம்முடைய படிப்பை தேவன் பார்த்தாரா? நம்முடைய பின்னணியை தேவன் பார்த்தாரா? நம்முடைய உலகத்தில் உள்ள வசதிகளை தேவன் பார்த்தாரா? எதையும் பார்க்கவில்லை. அவைகளை பார்த்திருப்பாரே என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டோம். ஆனால் ஒன்றுமில்லாத நேரத்திலே நம்மேல் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரே என்றால் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லிக்கொண்டு ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே அருமையானவர்களே, ஐக்கியத்தினுடைய முதலாவது ஒரு பகுதி என்னவென்றால், நாம் மற்றவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். அவருடைய படிப்பை வைத்துக்கொண்டோ, அவருடைய பதவியை வைத்துக்கொண்டோ, அவருடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டோ, அவருடைய பின்னணியை வைத்துக்கொண்டோ அன்பு கிடையாது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாமும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரே என்றால், he has forgiven all our sins, நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் மன்னித்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துடைய 32வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால், எபேசியர் 4:32 வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை மன்னித்திருக்கின்றார். அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். எப்பொழுதுதான் திருச்சபையில் ஐக்கியம் இருக்குமே என்றால், நாம் மற்றவர்களை நேசிக்கின்ற பொழுது எந்த ஒரு அடிப்படையிலும் இல்லாமல், அன்கண்டிஷனல் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் நாம் நேசிக்கின்ற பொழுது, அது மாத்திரமல்ல அவர்கள் செய்கின்ற பாவத்தை நாம் என்ன செய்கின்ற பொழுது, அவர்கள் குற்றம் செய்கின்ற பொழுது அதை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி அவர் கருதினாரே என்றால் தன்னுடைய நண்பராக அவர் கருதினார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்மை எப்படி அவர் பாவிக்கின்றாரே என்றால், எப்படி பார்க்கின்றாரே என்றால் ஒரு நண்பனை பார்க்கின்றது போல அவர் பார்க்கின்றார்.
இந்த உலகத்தில் இருக்கின்ற அதிகாரிடத்தில் நண்பனைப் போல இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தை படைத்த தேவனிடத்தில் நாம் எப்படி இருக்கின்றோமே என்றால் நாம் அவருடைய நண்பர்களாய் நாம் இருக்கின்றோம். எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்கின்றது நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள், எனக்கு நண்பராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்வதில்லை. I am not going to tell you as servants. நான் உங்களை ஊழியக்காரன் என்று நான் சொல்வதில்லை. அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்பேன். I will tell you as friends. நான் உங்களை சிநேகிதன் என்பேன். போதும், பாருங்கள், வாசித்து பாருங்கள் வீட்டுக்கு சென்ற பகுதியை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்கின்றாரே என்றால் சிநேகிதனாக கருதுகின்றார். எனவே அருமையானவர்களே, நாம் மற்ற நண்பர்களை, நம்முடைய திருச்சபையுடைய மற்ற உறுப்பினர்களை நாம் நண்பர்களாக நாம் கருதுகின்ற பொழுது, அவர்களை நாம் நேசிக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோமே என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் பார்க்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் இப்படியாக பல காரியங்களை என்ன செய்ய முடியும் என்றால் எனக்கு நேரம் ஆகிவிட்டது. எனவே நான் சுருக்கமாக சொல்லி நான் முடித்து விட்டு நான் செல்ல இருக்கின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார் என்று நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். அதுதான் நமக்கு அடிப்படை. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கின்றாரோ, நமக்காக தன்னையே கொடுத்திருக்கின்றார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார், நம்மை நேசித்திருக்கின்றார், எந்த ஒரு நிபந்தனையும் மற்ற நம்மை நேசித்திருக்கின்றார், நம்ம அன்பு வைத்தவராக இருக்கின்றார், நண்பனாக கருதுகின்றார். இவைகளை நாம் செய்கின்ற பொழுது, ஒரு சகோதரன் நம்மிடத்தில் விரோதமாக எது செய்தாலும் அதை நாம் மன்னிக்கின்ற பொழுது, அந்த சகோதரனை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நாம் நேசிக்கின்ற பொழுது, அன்பு வைக்கின்ற பொழுது, இவைகளை நாம் செய்கின்ற பொழுது திருச்சபையானது எப்படிப்பட்டதாக இருக்குமே என்றால் ஐக்கியமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஐக்கியமுள்ள திருச்சபை தான் வளர்கின்ற திருச்சபையாக இருக்குமே தவிர பிளவுபட்ட திருச்சபையானது வளர்கின்ற திருச்சபையாக இருக்காது. நாம் 1 கொரிந்தியரில் நாம் அதை பார்த்திருக்கின்றோம், பல நாள் நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே அருமையானவர்களே, இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி, ஏனென்றால் அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இன்னும் 2 காரியங்கள் இருக்கின்றன. அவைகளை நான் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகின்றேன், ஏனென்றால் அதை குறித்து நான் உங்களிடத்தில் பேசியிருக்கின்றேன். மூன்றாவதாக, அவர்கள் அப்பம் பெற்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் தேவ ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் அப்சர்விங் ஹோலி கம்யூனியன். இந்த திருவிருந்தல், அப்பம் பெற்குதல் என்றால் திருவிருந்து, இந்த திருவிருந்தல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபையானது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு திருவிருந்தின் போதும் போதகர் நமக்காக வாசிக்கின்ற பகுதி. இன்றைக்கு நான் அதை நான் பேசவில்லை. நீங்கள் போதகர் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஒரு கட்டளை. எதற்கு என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவுகூரவும், அது மாத்திரமல்ல அவருடைய கல்வாரியுடைய பாடுகளை நாம் சிந்திக்கவும், அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கின்றது தான் இந்த திருவிருந்து என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்தில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த திருச்சபையானது ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர வேண்டுமே என்றால் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவம் செய்கின்ற பொழுது நாம் செல்ல வேண்டிய ஒரே இடம் எந்த இடம்? கல்வாரி. நமக்காக கல்வாரியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்திருக்கின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கவில்லை என்றால், அவர் மரித்து நமக்காக உயிரோடு எழும்பவில்லை என்றால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்காது? மன்னிக்கப்பட்டிருக்காது. நாம் இன்னும் பாவத்தில் இருந்து கொண்டிருப்போம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கின்றதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கின்றன. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அவருடைய இரத்தத்தின் மூலமாக மாத்திரம்தான் நமக்கு மீட்பு இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கின்றார். இது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது. அருமையானவர்களே, நாம் உலகத்தில் நடக்கின்ற நாட்களில் நாம் பாவம் செய்ய உலகம் நம்மை தூண்டும். நம்முடைய சரீரம், மாமிசம், பிசாசு நம்மை பாவம் செய்ய தூண்டும். இந்த நேரத்தில் நமக்கு விடுதலை உடைக்கின்ற ஒரே இடம் என்றால் கல்வாரி மாத்திரம்தான். அது ஏராளமான பல பலிகள் அதைத்தான் காட்டிக் கொண்டிருக்கும். அதை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை, இந்த திருவிருந்தை குறித்து பேசியிருக்கின்றேன். எனவே ஆதி திருச்சபையானது மூன்றாவதாக எதில் உறுதியாக இருந்தார்களே என்றால்
அவர்கள் திருவிருந்தில் உறுதியாக இருந்தார்கள். அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பாடுகளை, அவருடைய சிந்தனை, அவருடைய வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நோக்கி பார்த்தவர்களாக இருந்தார்கள். இந்த வேதம் முழுவதும் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்குமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து. பழைய ஏற்பாடு வேறு எந்த சரித்திரம் ஒன்றுமே கிடையாது. பழைய ஏற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நிழலாக காட்டுகின்றது. நிஜம் புதிய ஏற்பாடு அவ்வளவுதான். பழைய ஏற்பாடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் பேசிக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரியினுடைய பாடுகள். அடுத்தபடியாக நான்காவதாக அவர்கள் எதில் உறுதியாய் இருந்தார்களே என்றால் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். they were steadfast in prayer. இந்த ஜெபத்தில் அவர்கள் என்ன செய்தார்களே என்றால் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பல நேரங்களில் நம்மால் மிகவும் ஒதுக்கி விடப்படுகின்ற ஒரு காரியம் திருச்சபையில் மிக வருத்தத்துக்குரியதான் இந்த ஜெபம். இந்த ஜெப கூட்டத்திற்கு நாம் எத்தனை பேர் வருகின்றோம் அது நமக்கே தெரியும். ஆதி திருச்சபையானது ஜெபத்தில் மிகவும் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றான் என்பதற்கு முதலாவது அடையாளம் என்னவென்றால் அவன் ஜெபிக்கின்றவனாக இருப்பான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார். இப்பொழுது அனனியாவிடத்தில் ஆண்டவராய் தேவன் பேசுகின்றார், நீ பவுலை போய் சந்தி என்று. அனனியா அலறுகின்றார். நான் எப்படி இந்த பவுலிடத்தில் சொல்ல முடியும்? திருச்சபையை அவன் துன்பப்படுத்தினவன். அவர் என்ன சொல்வாரே என்றால் அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இஸ் praying now. அவன் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதற்கு முதலாவது அடையாளம் என்னவென்றால் நாம் ஜெபிக்கின்றவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த ஜெபமானது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக ஜெபமானது கார்ப்பரேட் பிரேயர். அப்படி என்றால் சபை கூடி வந்து ஜெபிக்கின்றது. எனவே சபை கூடி வந்து ஜெபிக்க வேண்டும். ஏன் என்றால் எங்கே 2 பேர் 3 பேர் தேவனுடைய நாமத்தில் ஒருமனப்பட்டிருக்கின்றார்களோ அங்கே தேவன் இருக்கின்றார். அருமையானவர்களை, யோசித்து பாருங்கள். நாம் ஒருவேளை ஒரு அப்ளிகேஷன் போடுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கவர்மெண்ட்டுக்கு நாம் தனிநபர் போடுவோமே என்றால் அதையும் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டாக நாம் போடுகின்றோம் என்றால் எதற்கு மதிப்பு அதிகம்? நாம் கூட்டாக நாம் போடுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அரசாங்கத்தில் ஒரு எண்ணத்தை வைப்பார்களே என்றால் நிச்சயமாக அரசாங்கம் என்ன செய்யும்? அதை கேட்கும். ஒரு தனிநபராக இருக்கின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற மதிப்பு வேறு. அதுதான் ஜெபமும் கூட. நாம் ஒன்று சேர்ந்து திருச்சபையுடைய ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கின்றவராக அதான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். திருச்சபையில் சில காரியங்களை செய்வதற்கு நீ ஜெபிக்க வேண்டும். நாம் சுவிசேஷம் சொல்கின்றோம், நல்லது. ஆனால் ஜெபிக்காமல் சுவிசேஷம் சொல்வோமே என்றால் இந்த திருச்சபையானது கூடி வந்து அதற்காக நாம் ஜெபிக்கவில்லை என்றால் அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அருமையானவருடைய வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் சொல்கின்ற சுவிசேஷமானது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே என்றால், தேவன் கிரியை செய்ய வேண்டுமே என்றால் இந்த திருச்சபையானது ஜெபிக்கின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். ஜெபிக்கின்ற பொழுது தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கின்றார், ஜெபத்தை கேட்கின்றவராக இருக்கின்றார். இந்த ஆதி திருச்சபைக்கு இருந்த ஒரே ஒரு வெப்பன் என்னவென்றால் ஜெபம் மாத்திரம்தான், வேறு எதுவும் கிடையாது. அரசாங்கத்திடம் இருந்து அவர்களுக்கு எதிர். நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களால் அங்கே புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் யோவானையும் பேதுருவையும் பிடித்து 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒரு அற்புதம் செய்கின்ற பொழுது இனிமேல் இந்த நாமத்தை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் திருச்சபை என்ன செய்கின்றது? அவரிடத்தில் இருக்கின்றது. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அன்றைக்கு ராஜா அரசாண்டு கொண்டிருந்தால் ஒன்றுமே பேச முடியாது. அவள் சென்ற ஒரே ஒரு காரியம் ஜெபிக்கின்றார். அவர் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் இவர்களுக்கு வல்லமை கொடுத்து அவர் வல்லமையோடு என்ன செய்கின்றார்களே என்றால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பேசுகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, நாம் எங்கே வேண்டுமென்றாலும் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்பதற்கு திருச்சபைக்கு வர வேண்டும் என்பது கிடையாது. இந்த கூட்டு ஜெபம் மிகவும் முக்கியம். புதன்கிழமைகளில் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. சில வேளைகளில் வேலையில் இருப்பீர்கள், கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதற்கென்றே தான் 15 நிமிடம் முன்பாக நாம் கூட்டு ஜெபத்திற்கு வைத்திருக்கின்றோம். அதில் நீங்கள் முடிந்தவர்கள் என்ன செய்யலாமே என்றால் நீங்கள் வந்து ஜெபிக்கலாம். புதன்கிழமையில் ஜெபிக்கலாம். தனிப்பட்ட ஜெபம் நம்ம வீடுகளில் ஜெபிக்கலாம். நாம் குடும்பமாக நாம் செய்யலாம், நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். எனவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். திருச்சபை ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் வளர வேண்டுமே என்றால் ஜெபம் நமக்கு மிகவும் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நாம் ஊக்கமாக ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை தேவன் என்ன செய்ய வல்லவராயிருக்கின்றாரே என்றால் கேட்க வல்லவராயிருக்கின்றார். இந்த ஆதி திருச்சபையானது ஜெபிக்கின்ற ஒரு திருச்சபையாக இருந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கின்றார். எலியாவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். எலியா என்ன ஜெபித்தார்? ஆகாவை பார்த்துவிட்டு மழை வருவதற்காக ஜெபித்தார், வேண்டாம் என்பதற்காக ஜெபித்தார். தேவன் கேட்டார். வேத யாக்கோபு அவரை பற்றி சொல்கின்ற பொழுது எடுத்து இந்த பகுதியை வார்த்தை எனக்காக வாசியுங்கள்.
யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். யாக்கோபு 5. சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், மன்னிக்கப்படும். இருக்கிறது. பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 17வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, எலியா என்பவன், யாக்கோபு 5:17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. போதும். பாருங்கள், எப்படி எலியா ஜெபிக்கின்ற பொழுது தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தாரோ, அதே போல் நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, திருச்சபையாய் ஒன்று கூடி நாம் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கின்றார். எனவே அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் வளர்வதற்கு ஜெபம் மிகவும் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் திருச்சபையில் வந்து ஜெபிக்க நேரம் கிடைக்குமே என்றால் வந்து ஜெபிக்கலாம். இல்லை, நமக்கு நிச்சயமாக தனிப்பட்ட நேரம் நமக்கு கிடைக்கும், அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கலாம். குடும்பமாக இருக்கின்ற பொழுது நாம் குடும்பமாக ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். இப்படி நாம் ஜெபித்து தேவனிடத்தில் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எந்த சூழ்நிலை என்பதே கிடையாது. வேதத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பல இடங்களில் ஒரு மனுஷன் மீனுடைய வயிற்றிலிருந்தே ஜெபித்திருக்கின்றார், இன்னொரு மனுஷன் சிங்கத்தினுடைய கெபியிலிருந்து உட்கார்ந்து ஜெபித்திருக்கின்றார், இன்னும் மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது தீயிலிடத்திலிருந்து ஜெபித்திருக்கின்றார்கள், ராஜாவுக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது ஜெபித்திருக்கின்றார்கள். எங்கே வேண்டுமென்றாலும் நாம் ஜெபிக்கலாம், எப்படி வேண்டுமென்றாலும் நாம் ஜெபிக்கலாம். எப்படி ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை எந்த நேரத்திலும் எதுவும் கேட்க முடியுமோ, அதே போல் நாம் நம்முடைய தேவனிடத்தில் எந்த நேரத்திலும் எப்படியும் நாம் என்ன செய்யலாம் என்றால் நாம் கேட்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே நாம் ஜெபிக்கின்றவர்களாக நாம் காணப்படும். எனவே அருமையானவர்களே, ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் வளர வேண்டுமே என்றால் இந்த 4 காரியங்களை முக்கியமாக நாம் செய்கின்ற பொழுது நாம் என்னப்பட்டால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு புருஷன், நல்ல ஒரு புருஷனாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியும். முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் தியானிக்க வேண்டும், நாம் கேட்டதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது, நம்மிடத்தில் இருக்கின்ற ஐக்கியம். ஒரு சகோதரரை சகோதரியை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்தாரோ அதே போல் நாம் அவரிடத்தில் பழகுகின்ற பொழுது, அவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்கின்ற பொழுது, அவளை நேசிக்கின்ற பொழுது இந்த திருச்சபையானது ஒன்றுபட்ட ஒரு திருச்சபையாய், தேவனுக்கு வந்த சாட்சியுள்ள ஒரு திருச்சபையாய் இருக்கும். மூன்றாவதாக, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு தான் நம்முடைய திருவிருந்து. மற்ற நேரங்களிலும் கூட நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே இடம் எதற்காக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி பாடுகள். நான்காவதாக, நமக்கு இருக்கின்ற பெரிய ஸ்லாக்கியம் ஜெபம். நம்முடைய தேவனிடத்தில், உலகத்தை படைத்த தேவனிடத்தில் நாம் செல்கின்ற பாக்கியம், அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பத்தை நாம் வைப்பதற்கு நாம் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம். எனவே நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் நம்முடைய தனி வாழ்க்கையில் மாத்திரமல்ல சபையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். இவ்வண்ணமாக நாம் செய்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட ஆதி திருச்சபை எப்படியாக அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்ந்தார்கள் என்று நாங்கள் பார்ப்பதற்கு நீர் கிருபை கொடுத்தீர். அதே போல் இந்த திருச்சபையும் கூட நாங்களும் கூட கர்த்தாவே, எங்களுடைய நேரங்களை வேதத்தை நாங்கள் தியானிப்பதற்கு நாங்கள் செலவிடவும், உம்முடைய சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் ஜீவிப்பதற்கும், அது மாத்திரமல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்து தன்னையே தாழ்த்தி எங்களுக்காக தன்னை கொடுத்து எங்களுடைய பாவங்களை மன்னித்தாரோ, அதே போல் நாங்களும் மற்ற சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்கவும், அவர்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கவும், அது மாத்திரமல்ல அவர்களை நாங்கள் நேசித்து நாங்கள் ஒன்றுபட்டவர்களாக ஐக்கியம் கொள்ளுகின்ற ஒரு திருச்சபையாக இருப்பதற்கு நீதாமே கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கவும், அதே போல் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கின்ற திருச்சபையாய், எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஜெபிக்கின்ற ஒரு திருச்சபையாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களையே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன்.